ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகி 40 நாள் 50 நாள் ஆகுது, நான் என்ன பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட்டாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். 40 நாள் 50 நாள் ஆகுதுன்னா கிட் செக் பண்ணி பாருங்கள். அதில் பாசிட்டிவ் வரல, எனக்கு லைட்டில் என்ன காட்டுது, எனக்கு லைனே காட்டல அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி ப்ளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இது என்ன ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணி ரெடி பண்ணி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு ஒரு ஸ்பூன் நல்லாவே நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நம்ம பீரியட்ஸ் தூண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டு அந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்து குடிச்சிக்கோங்க. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா, இஞ்சியுமே அதே மெத்தடு தான். நல்லா இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு பனங்கல்கண்டும் நாட்டு சக்கரையோ போட்டு அதை வந்து மார்னிங் ஈவினிங் ரெண்டு ரெமெடியுமே ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு ரெமெடியை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1 டேஸ் நான் குடித்தா கூட எனக்கு பீரியட்ஸ் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 3 டேஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இனிப்பு வந்து நிறையா சாப்பிடுங்க. அன்னாசி பழம் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.